ஃப்ரைடே. என்னதான் வெளியில காசு கொடுத்து பூ வாங்கி தலை நிறைய வச்சாலும் நம்ம வீட்டு ரோஸ் செடியில பூக்கிற ரோஸ் எடுத்து தலையில வைக்கிறப்ப வர ஃபீலே ஒரு தனி ஃபீல் தாங்க. அது குறிப்பிட்டு எல்லோ ரோஸ், ரெட் ரோஸ், பிங்க் ரோஸ் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க இந்த கலர்ல ரோஸ் தலையில வச்சிருந்தாங்கனாலே நம்ம கண்ணெல்லாம் அந்த ரோஸ் மேலே தான் இருக்கும். அப்படி அழகா இருக்கக்கூடிய கலர்ஸுங்க ரோஸ்ல இந்த கலர்ஸ்லாம். எப்பயுமே ஃப்ரைடே நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் கோயிலுக்கு போவோம். நேற்று ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம், வரக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, அம்மாச்சியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணி கோயிலுக்கு கிளம்பிட்டேன். பக்கத்தில் 1 கிலோமீட்டர் கிட்ட தாங்க மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறக்கே ஆட்டோவில் நேற்று எங்களுக்கு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக்குங்க. சென்னையில் டிராஃபிக் சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நேற்று ஈவினிங் டைம் வேறையா, பயங்கரமான டிராஃபிக்கு ரீச் ஆகிட்டோங்க. கோயிலுக்கு வெளியில் இருக்க கடையில் பூவு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே சுவாமி கும்பிட போயிட்டோம். நேற்று கிருத்திகைன்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு வெள்ளிக்காப்பில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிற லைட் வெளிச்சத்துக்கு வெள்ளிக்காப்பு ரொம்ப மின்னுச்சு, பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நேற்று கோயிலில் சக்கரை பொங்கல் தான் பிரசாதமாக கொடுத்தாங்க. சாப்பிட்டு கோயிலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அங்கே ஒருத்தவங்களுக்கு 5ஆம் மாதம் வளகாப்பு பண்ணாங்க. பொதுவாகவே 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 9ஆம் மாதம் சீமந்தம்லாம் கோயிலில் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் பகல் நேரத்தில் தான் பண்ணுவாங்க. நேற்று அவங்க சீமந்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமே பார்த்தீங்கன்னா நைட்டு 7:45க்கு மேலே ஆயிடுச்சு. அந்த டைமில் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களில் யாருக்காச்சும் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.